தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் 2023 கைதானார். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமாருக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் தலைமறைவானார். ஏப்ரலில் ஆஜரான அசோக் குமாருக்கு சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் அவர் அமெரிக்கா செல்ல அனுமதி கேட்டார். இதய அறுவை சிகிச்சைக்காக செல்ல அனுமதி வழங்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு 9 முறை அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பினோம். கோர்ட்டில் உறுதியளித்தபடி அவர் ஒரு முறை கூட ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. அசோக் குமார் அமெரிக்காவில் எடுக்கப் போகும் சிகிச்சையை இந்தியாவிலேயே எடுக்கலாம் என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் எதுவும் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இல்லை என அமலாக்கத்துறை வக்கீல் பதிலளித்தார். அமெரிக்காவில் சிகிச்சை எடுக்கப் போகும் மருத்துவமனையின் பெயர், விமான டிக்கெட், தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் கோர்ட்டில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின் இந்த தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.